ஆவின் நிறுவனத்தின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்தி பொதுமக்களுக்கு தரமான பால் தினந்தோறும் வழங்கிட அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அண்மையில் பால் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இதனால் 3.87 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பயனடைந்து வருகிறார்கள். திருச்சிராப்பள்ளி, மதுரை, சேலம் உள்ளிட்ட ஆவின் தொழிற்சாலைகளில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய தானியங்கி இயந்திரங்களை பொருத்திட 60 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். பால் தரத்தை உறுதி செய்திட 21 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன கருவிகள் பால் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கும் ஒன்றியங்களுக்கும் வழங்கப்படும். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஜவுளிப்பொருள்களின் தரத்தை உயர்த்திடவும் தேவையான சந்தை வாய்ப்புகளை உருவாக்கிடவும் 20 கோடி ரூபாய் செலவில் கரூர், ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 10 சிறிய ஜவுளி பூங்காக்கள் அரசால் நிறுவப்படும். மருத்துவம், ஆட்டோமொபைல் மற்றும் பாதுகாப்பு போன்ற முக்கிய துறைகளில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப ஜவுளிகளின் உற்பத்தியை தமிழ்நாட்டில் மேம்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் இத்துறையின் ஏற்றுமதிய வளர்ச்சியை தக்க வைக்கவும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் தொழில்நுட்ப ஜவுளி தொழிற்கொள்கை டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பாலிசி ஒன்று அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய பொருட்களை உருவாக்கவும் ஆராயவும் தனியார் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கும் விதமாக 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப ஜவுளி மற்றும் செயற்கை இழை துறைக்கென ஒரு சிறப்பு ஆராய்ச்சி மற்றும் தொழில் மேம்பாட்டு நிதியை இவ்வரசு அமைக்கும். மேலும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளில் வழங்கப்படும் மானியத்தை 15% 25% உயர்த்தி 10 ஆண்டு காலத்தில் வழங்கப்படும். இச்சலுகை நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும். நூற்புத்துறையில் பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட நவீன தொழில்நுட்பத்தில் அதிக அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. இந்த நோக்கத்துடன் அடுத்த 10 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்பு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டம் ஒன்று இந்த அரசால் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் 6% வட்டி மானியம் வழங்கப்படும். சென்னையில் 4 லட்சம் சதுரடி பரப்பளவில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தும் கண்காட்சி அரங்கம், கைவினைப் பொருட்களுக்கான வடிவமைப்பு மற்றும் புத்தாக்க மையம், திறந்தவெளி விற்பனை அரங்கம், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட புதிய ஒன்றிணைந்த வளாகம் 227 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கைவினைஞர் நலத்திட்டம் இந்த அரசு கடைபிடித்து வரும் சமூக நீதி கோட்பாடுகளுக்கு எதிரான கூறுகளை கொண்டதாக இருப்பதை உணர்ந்து அதற்கு மாற்றாக அதனினும் மேம்பட்ட கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம் ஒன்றினை வடிவமைத்து செயல்படுத்திட இந்த அரசு கருதுகிறது. இத்திட்டத்தின் கீழ் தையல் கலைஞர், மட்பாண்டம் முனைவோர், சிற்பக் கைவினைஞர் உள்ளிட்ட பல்வகை கலை மற்றும் கைவினை தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு தொழில் திறன்சார் மேம்பட்ட பயிற்சியுடன் அவர்கள் தொழிலை நவீனப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கப்படும். 35 வயதிற்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு தங்கள் தொழிலை நவீன முறையில் விரிவுபடுத்தவும் கைவினை தொழிலில் ஈடுபட விரும்பும் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு உரிய திறன் பயிற்சிகள் வழங்கியும் 25% மானியத்துடன் கூடிய கடன் உதவி வங்கிகளின் மூலம் வழங்கப்படும். அவர்களின் சந்தைப்படுத்தும் திறனை உயர்த்துவதற்கான உரிய ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 10,000 பேர் பயன்பெறும் வகையில் வரும் நிதியாண்டில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். ஒற்றைச்சாளர முறையில் கட்டட அனுமதி வழங்குவதை எளிமைப்படுத்தி இணையதளம் வாயிலாக அதிகபட்சம் 2500 சதுரடி பரப்பளவு கொண்ட மனையிடத்தில் 3500 சதுரடி கட்டட பரப்பளவிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் உடனடியாக பதிவு செய்து சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும். மேலும் அவ்வாறு உடனடி பதிவு செய்யப்படும் கட்டடங்களுக்கு கட்டட அனுமதி மற்றும் பணிமுடிவு சான்று பெற தேவை இல்லை. மதுரை மாநகரில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், சென்னை கிண்டியில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரை அலங்காநல்லூர் அருகில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவல் அரங்கம் ஆகியவற்றை மிக குறுகிய காலத்திற்கு உள்ளாகவே அழகிய முறையில் வடிவமைத்து பணி நிறைவு செய்து அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது நமது பொதுப்பணித்துறை. சென்னையை உலகத்தரம் வாய்ந்த மாநகரமாக மாற்றியமைத்திட சர்வதேச கண்காட்சிகள், பன்னாட்டு கூட்டங்கள் நடத்திடும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டு அரங்கம், கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் நவீன வசதிகளுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு பகுதியில் சுமார் 3 லட்சம் சதுரடி பரப்பில் கட்டப்பட உள்ளது. 5000 இருக்கைகள் கொண்ட மாநாட்டு கூடம், 10,000 நபர்கள் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம், கூட்ட அரங்குகள், கலையரங்கம் ஆகிய வசதியுடன் அமைய உள்ள இந்த பன்னாட்டு அரங்கம் சிங்கார சென்னையின் நவீன அடையாளங்களில் ஒன்றாக திகழும். தலைநகர் புதுதில்லியில் வைகை தமிழ்நாடு இலம் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
3 லட்சம் சதுர அடி பரப்பளவில் விருந்தினர்கள், அலுவலர்கள் மற்றும் போட்டித் தேர்வு மாணவர்கள் தங்குவதற்கு உரிய வசதியுடன் திராவிட கட்டடக்கலை மரபில் வடிவமைக்கப்பட்டு புதிதாக கட்டப்படும். அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அமைந்துள்ள வளாகத்தில் தமிழர்களின் தொன்மையான வரலாறு, பண்பாடு மற்றும் கலைகளை ஒரே இடத்தில் அரங்கேற்றம் செய்யும் வகையில் நாட்டுப்புற கலைகள், சிற்பங்கள், கைவினை மற்றும் கைத்தறி பொருள்கள், தமிழ்நாட்டின் மரபுசார் தாவரங்களை உள்ளடக்கிய பசுமை பரப்புகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளை கவரும் வகையில் இந்த வளாகம் தமிழ் பண்பாட்டின் முகவரியாக திகழும் வண்ணம் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகளுக்கென இந்த ஆண்டு 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாட்டில் உள்ள முத்தம்மாள் சத்திரம், திருவையாற்றில் உள்ள 100 ஆண்டு பழமையான திருமண மண்டபம், சென்னை சேப்பாக்கத்திலே உள்ள இயக்குநர் அலுவலகம் மற்றும் ஈரோடு கொடுமுடியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறையின் பழமையான பயணியர் விடுதி, சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரி புராதன கட்டட குவிமாடம் ஆகியவை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். பல்வேறு அரசு அலுவலகங்கள், பள்ளி கல்லூரி கட்டடங்களின் வடிவமைப்பில் உலகளவில் வளர்ந்து வரும் நவீன போக்குகளையும் தமிழ்நாட்டின் கட்டிடக்கலை மரபுகளையும் கருத்தில் கொண்டு புதிய கட்டட வடிவமைப்பு கொள்கை ஆவணம் ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பேசஸ் விரைவில் வெளியிடப்படும். கட்டட வடிவமைப்பில் அழகியல், நவீன தொழில்நுட்பம், பசுமை கட்டுமானம், பணிச்சூழலியல் போன்றவற்றை முறையாக நடைமுறைப்படுத்திட தேவையான வழிமுறைகள் அடங்கிய கொள்கையாக இது அமைந்திடும். பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் சாலை கட்டமைப்பின் தரத்தை மேம்படுத்த இந்த அரசு உறுதியாக உள்ளது. முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 1262 கிலோமீட்டர் நீளத்திற்கு 2587 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை அகலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 4881 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 2824 கோடி ரூபாய் செலவில் 16 புறவழிச்சாலைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பருவமழை காலத்தில் போக்குவரத்து துண்டிக்கப்படாமல் இருக்க 2006 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1113 உயர்மட்ட பாலப்பணிகள் எடுக்கப்பட்டு 683 உயர்மட்ட பாலப்பணிகள் முடிவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மீதமுள்ள 430 உயர்மட்ட பாலப்பணிகள் கட்டும் பணிகள் நடந்து வருகிறது. சிவகாசி நகருக்கு வெளிவட்ட சாலை அமைக்கும் பணியும், மன்னார்குடி நகருக்கு வட்டச்சாலை அமைக்கும் பணியும், திண்டுக்கல் நகருக்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணியும், திருச்சி ஸ்ரீரங்கம் இடையே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியும், அவிநாசி முதல் மேட்டுப்பாளையம் வரை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணியும் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மாரங்கியூர் ஏனாதிமங்கலம் சாலையில் கோரையாற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணி ஆகியவை 665 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த சாலையில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வரும் நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும். கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையுள்ள 14.6 கிலோமீட்டர் நீளமுள்ள பகுதியில் காணப்படும் பெரும் அளவிலான போக்குவரத்து நெரிசலை குறைத்திடும் வகையில் 4 வழி உயர்மட்ட வழித்தடம் ஒன்றை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு சிஆர்ஐடிபி 8365 கோடி ரூபாயும், சென்னை எல்லை சாலை திட்டத்திற்காக 2267 கோடி ரூபாயும், சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தட திட்டத்திற்கு 908 கோடி ரூபாயும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 40 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத கடலூர் சரக்கு துறைமுகம் தற்போது 150 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் வசதியுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அத்துறைமுகத்தை ஆண்டு ஒன்றிற்கு சுமார் 35 லட்சம் டன் சரக்குகள் கையாளும் வசதி கொண்டதாக தரம் உயர்த்திட உரிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டின் மத்திய மண்டலம் பெரும் பொருளாதார வளர்ச்சி பெறும். தமிழ்நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த முக்கிய சாலை கட்டமைப்பு திட்டங்களை சிறந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி செயல்படுத்திட ஒரு சட்டபூர்வ அமைப்பை உருவாக்க முடிவெடுக்கப்பட்டு தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம், தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி அமைத்திடும் சட்ட முன்வடிவு நடப்பு கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் அரசு தனியார் பங்களிப்புடன் மாநிலத்தில் சாலை கட்டமைப்பு வளர்ச்சிக்கான முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்க இயலும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 20,043 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.